குக்கூத்து கும்மாளில் கூப்பிட்டாங்க தான் என்னை சமைக்க சொன்னாங்க. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். உருவங்களை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். பெண்களை ரொம்ப வல்காரிட்டியாக சித்தரித்து ஜோக் சொல்கிறது தப்பு தான். பெண்களே ரசிக்கணும், அப்படி தான் ஜோக் சொல்லணும். எந்த கிரியேட்டிவிட்டியே யார் ரசிக்க முடியும்னா தன்னை பற்றி பொறாமைப்படாமல் தான் ரசிக்கணும். ஹாஹா அப்படின்னு சிரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். அதை வந்து மகேஷ் ரொம்ப நல்லா பண்ணுவார். எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய கவலை இருக்கும், இது நம்ம அப்படி ஆக முடியலையே, எப்படி போக முடியும். அது பாலாட்ட கேட்டால் வண்டியாக சொல்லுவாங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. அண்ட் வந்து இப்போது ஓரளவுக்கு நம்ம ஹிட் ஆகிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் எதர் அவங்க பிக் பாஸில் கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு CWCயில் அவங்கள பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் டைமில் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு வந்து நீங்கள் ஏதாவது நிராகரிச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு குக்கூத்து கும்மாளில் கூப்பிட்டாங்க தான் என்னை சமைக்க சொன்னாங்க. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும்னு சொல்லி அங்கே போய் உள்ள தெரிஞ்ச எனக்கு நான் சமைச்சதில்லை பெருசாக. நான் சமையலில் பெரிய இன்ட்ரெஸ்டான ஆள் இல்லை. ஸோ அதில் மட்டும் கூப்பிட்டாங்க. பிக் பாஸில் என்ன கூப்பிடல. அண்ட் அதே சமயம் இப்போது ஓரளவுக்கு நம்ம ஒரு ஃபேமஸ் தாண்டி நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வரும் இல்லையா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இவன் நம்மளை விட பெருசாக வளர்ந்துட்டு வரானே அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உள்ள அதெல்லாம் வரும். இப்போ கமெண்ட்லேயே வந்து கேட்பான், நீ எல்லாம் என் உயிரோடு இருக்குன்னு கேட்பான். அவனை சம்மந்தமே இல்லை, அவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அதில் சில பேர் வந்து கேட்பாங்க. சில பேர் நம்ம பேசுகிற விஷயங்கள் பிடிக்காமல் பேசுவாங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம், அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதனால் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, உருவங்களை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம அவங்கள நேரடியாக எங்கேயாவது நம்ம அப்படி சொல்லியிருந்தால் தப்பு தான். அப்படி நம்ம சொல்லாமல் நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லும்போது அதை அவங்களுக்கான விஷயமா எடுத்துகிட்டு பேசும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ யாருமே தெரியாது. இப்போ நீங்கள் நேரடியாக என்னை கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லலாம். இப்போ XRY எங்கேயோ இருந்த ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பேசினா முன்ன பண்ணுறேன். அவர் வந்து என்னை இண்டஸ்ட்ரியில் சேர்த்து விடனே என்னை கேட்டிருப்பார். நான் என்ன பண்ண முடியும்? அவர் சேர்த்து விட முடியாமல் வந்திருக்கோம். அவர் அங்கேருந்து என்னை திட்டுவார். ஒரு உதவி கூட உங்களால் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன டைரெக்டாக கூப்பிட்டு போய் ஒருத்தரெல்லாம் என்கிட்ட இப்படியே சொல்லிக்காரு, சும்மா சேர்த்து விடுங்க சார், சிவகார்த்திகை மாதிரி வந்துடுவேன். இப்போ சிவகார்த்திகேயனுடைய ரோல் எவ்வளோ பெரிய ரோலு, அவர் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஆனால் அது மாதிரி அப்படி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாமளே டிவி ஆள்றது மாதிரியும் நம்ம உடனே சேர்த்து ஒன்று மாதிரியும் அப்படி நினைப்பாங்க. அது அவங்களுடைய அறியாமை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அண்ட் அதே சமயம் இப்போ ஒரு ஜோக் வந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம எல்லா ஜானர்லையுமே நம்ம அந்த ஜோக் வந்து நம்ம எடுப்போம். சந்தோஷம், துக்கம் அப்படின்னு எல்லாமே எடுப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது விமனைசேஷன் வச்சு வர்றது, ஒரு எப்படி சொல்கிறது, வல்காரிட்டி இருக்கிறது, இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற காமெடிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆக்வர்டாக ஃபீல் ஆயிருக்கா சார் பர்சனலி? இல்லை, என்ன சிக்கல்னா, இப்போ உலகம் முழுவதும் ஆண்களா பெண்களான்னு ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டையை தான் காமெடியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதில் பெண்கள் செய்கிற தப்பு, ஆண்கள் செய்கிற தப்பு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆண்கள், சார் இந்த மதுக்கடையெல்லாம் மூடிட்டா பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சார் அப்படின்னு பெண் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கைத்தட்டு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த பார்லர்லாம் மூடிட்டா ஆண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இது ரெண்டும் ஆப்போசிட். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை ரொம்ப வல்காரிட்டியாக சித்தரித்து ஜோக் சொல்கிறது தப்பு தான். பெண்களே ரசிக்கணும், அப்படி தான் ஜோக் சொல்லணும். அவங்கள ரசிக்கிற மாதிரி தான் நம்ம ஜோக் சொல்லணும். அது வந்து அவங்க ஓகே நம்ம செய்கிறது நல்லது அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுடைய அளவுகள்லாம் வச்சு சில பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பு. அது யார் செஞ்சாலும் தப்பு தான். அது வந்து நம்ம வீட்லேயும் நம்ம சகோதரி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஜோக் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேடையில் பேசினார், தாயை காப்போம், தாய் தான் உலகத்தின் மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லை என்றால் யாரும் இல்லைனார். 2 பிச்சைக்காரன் முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறந்திருந்தால் நான் ஏண்டி பிச்சை இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாயை மூடுறேன், அவன் தான் என் பிள்ளை. இப்போ என்னன்னா, இதில் எவ்வளோ பெரிய சோசியல் மெசேஜ் இருக்குல்ல. அன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் கேட்டாங்க, ஏங்க அவங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, கேஸை என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு, அதுக்காக படிக்க வச்சார் அவர். என்ன
அப்புறம் இன்னொரு பெரிய மனுஷன் எங்கள் ஊரில் கேட்டேன், எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சொல்லவே இல்லை, அவள் எனக்கே சொல்லப்பாடினேன். அப்புறம் எப்படிப்பா கல்யாணம் ஆயிடுச்சு? 10,000 ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன். செல்ஃபோனும் செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால். இப்போ என்னென்னா நம்ம சொல்கிற விஷயத்தில் ஒரு கரிசனமும் இருக்கணும், அதே நேரத்தில் சொசைட்டிக்கு நல்ல விஷயம் இருக்கணும். இது காமெடியாக தான் நான் சொல்கிறேன், ஆனால் காமெடிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த விஷயத்த சொல்ல தெரிஞ்ச இப்போ சில பேர் சாவு வீட்லேயே காமெடி பண்ணுறான்லாம் இருக்கான். ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவங்க அப்பா செத்துட்டார். அந்த சாவுக்கு பெரியப்பா வந்திருக்காரு. அவன் அழுகிறான், அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் வந்திருக்காரு, அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் வந்திருக்காரு. அவன் எதுக்கு அழுகுறான்? அவன் அப்பா செத்ததுக்கு அழுகுறானா, பெரியப்பா சாவணும்? இப்போ என்னென்னா சாவு வீடு தான், ஆனால் காமெடி இருக்கும். இப்போ ஒரு பயிர் கொடுப்பாங்க தஞ்சாவூர் சைட்லாம், இப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்க, இப்போ அவங்க பெரிய பஞ்சத்துக்கு பெரிய பயிராக போட்டாங்க, ஒன்றும் சித்த பஞ்சத்துக்கு ஒன்றும் பெருசாக போடலையா? ஏடா உயிர் போயிடுச்சு, அதை பற்றி கவலைப்பட, நீ பயிரை தின்னுட்டு. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே சில நகைச்சுவைகள் இருக்கும். அந்த சாவிடெலாம் நீங்கள் நடக்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு வர்ற வரைக்கும் அவங்க வீட்டு கதை உலகத்து கதை எல்லாம் பேசிட்டு வருவாங்க. அந்த வேனு அது இறங்கி அந்த வீட்டுக்குள்ள அக்கா அப்படின்னு அழ ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஒருத்த வந்து மாமா செத்தது பெரிய பண்டா, அடித்த சரக்கெல்லாம் மாமா பெரிய பண்டா தெரில. அதில் சில பேர் துண்டை வச்சுக்கிட்டு ஏன் நாங்கள் காமெடியாக சொல்லுவோம், எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? இவன் அடித்த வாடை அவனுக்கு வரக்கூடாது, அவன் அடித்த வாடை இவனுக்கு வரக்கூடாது. அதுக்குன்னே சில இது ஓடிட்டுருக்கும். எல்லா இடத்துலையுமே காமெடி இருக்கும். அந்த நம்ம பார்க்கறது லைவபிளாக இருக்கும். சில பேர் அப்படி ரசிக்கிறது தான். எல்லா இடத்துலையுமே காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காமெடியை வந்து ரசிக்கிறத வந்து விட்டுட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸை வந்துட்டு ரொம்ப அப்யூசிவாகவே காமெடி பண்ணுறது, அதே வந்து இப்போ எல்லாரும் ட்ரெண்டாக வேற மாற்றிட்டாங்க. எல்லாம் நம்ம மூவிஸ்லேயே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோக்கோ அப்படின்ற அளவுக்கு இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அந்த காமெடியை வந்து கொண்டு போயிட்டு. அதுதான் இப்போ நான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு காமெடி வந்து எவ்வளோ காலம் நிற்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் காமெடி. இது சரி, இது தப்பு, இது எல்லா காலத்துலையும் இருக்குங்க. நீங்கள் அந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் இப்படி இரட்டை அர்த்தம் காமெடி எல்லாம் இருந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒட்டுமொத்தமாகவே கிளியராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த எது வந்து நம்ம காலம் நம்ம பார்க்க முடியும், எது நம்ம ஓகே. இப்போ பாக்கியராஜ் சார் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அந்த காசு போடுவார்ல, ஒரு காசு போடுற காமெடி இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், காசு போட்டு அந்த பிள்ளைகளை எடுக்க சொல்கிறது. அதை நாங்கள் ஸ்டாண்டப்பில் எப்படி சொல்லுவோம்னா, ஒரு டிவி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மோசமான காட்சி வந்தோடனே உங்கள் பையன்ட்டு சொல்லி டேய் தண்ணி எடுத்துவாடா அப்படின்னே, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தோம், மறுபடியும் ஒரு மோசமான காட்சி வந்துச்சு. ஏய் தண்ணி எடுத்துவாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரவா? ஏன் இதை விட மோசமான காட்சி இப்போ தான் வரப்போகுது. என்னடா சொல்கிறேன், நேற்று அந்த படத்தை 2 தடவை பார்த்துட்டேன் நான். இப்போ என்னென்னா இது வந்து இப்போ நடக்கிற விஷயங்களாக இருக்குது. இப்போ அதனால் வந்து இது சரின்னு நான் சொல்ல, இதை கண்டினியூ பண்ணவும் கூடாது. இதை வந்து சில பேர் அப்படி கண்டித்து சொல்லியிருக்காங்க. அதை இலைமறைக்காயாக சொல்லுகிற வழக்கு தான் அழகு. அது நேரடியாக சொன்னால் அழகு இல்லை தான், அது வந்து தப்பு. அது வல்காரிட்டிங்கிறது காமெடியில் வரவே கூடாது, தப்பான விஷயம் தான், யார் செஞ்சாலும் சரி. அண்ட் உங்களுக்கு ஒரு டைம்லேருந்து இல்லை நீங்கள் இதெல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பின்னாடி இருந்து சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் தானே சார்? இல்லை நீங்கள் இதெல்லாம் இன்புட்ஸ் நீங்கள் போடணும், இதெல்லாம் எங்களுக்கு சேனலுக்கு தேவை, இல்லை இதெல்லாமே வந்துட்டு வியூவர்ஸ்க்கு தேவை அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்லை, நானே ஆரம்பத்தில் வந்து ஸ்டூடெண்ட் ஜோக்கு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் தான் சொன்னார், தாம்சன் சார், டேய் ஸ்டூடெண்ட் ஜோக்கெலாம் நிறைய சொல்லியாச்சுரா, இப்போ வந்து நீ வந்து லேடிஸை அட்டாக் பண்ணினா நிஷா திரும்ப ஜென்ஸை அட்டாக் பண்ணும், அப்போ தான் அந்த வார் உருவாகும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னா நார்மலாக ஒரு காமெடியாக ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாக மாறுடா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த காமெடியெலாம் போட்டேன். பஸ்ஸில் போகும்போது நீங்கள் காலம் மிச்சிட்டு, நாங்கள் தெரியாமல் காலம் மிச்சிட்டோம்னா நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களே, என்ன நீங்கள் வேணால் எங்கள் காலம் மிதிங்க, நாங்கள் என்னைக்கா கேட்டிருக்கோமா? திண்டிவனத்துக்கு செங்கல்பட்டுக்கு போனோம்னா திண்டிவனம் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே வருவோம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் போட்டது. அப்புறம் வந்து என்னென்னா அவர் அட்ரஸ் கேட்கணுன்னா எப்போ பார்த்தாலும் அண்ணான்றீங்களே, நீங்கள் மாமான்னு கேட்டு பாருங்கள், ஊருக்கு அட்ரஸ் கேட்டால் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வருவோம் நம்மான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏங்க இது சொல்கிறேன்னா இது வந்து அவர் சொல்லி நம்ம பண்ணதான். ஏங்கன்னா இது வந்து அப்போ அந்த அம்மாவும் திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க,
எல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது மண்டை நிறைய முடி இருந்தது, இப்போ வெறும் மண்டை தான் இருக்குது. நாங்கள் வாழல இட இந்த தொப்பையெல்லாம் முதல்ல இருந்துச்சா என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த தொப்பையெல்லாம் தப்பாக பேசாது. பெண்கள் மாசமாக இருப்பாங்க, ஆண்கள் வருஷமாக இருப்போம். 10 மாதம் சுமக்கிறேன் 10 மாதம் சுமக்கிறேன்னு சொல்கிறிய, 15 வருஷம் சுமக்கிறேன், எந்த ஆம்பளையா சொல்லியிருக்கமா? இதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? குப்புற உளுந்த மூக்கு இடிக்காது. என் பிள்ளை இப்படி ஏறி இப்படி சறக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கான்றது. அப்போ இதில் எதெல்லாம் நமக்கு மைனஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறது. இப்போது கருப்பை வச்சா 20 ஜோக் சொல்லிக்குவோம் நான் நிஷாவும். நான் பிளாக்கு அப்படிங்கிறத நானே பாசிட்டிவ் ஆக்கிக்கிறேன் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் சொல்லும்போது அது வந்து நமக்கு மாற்றத்தை தந்தது. அது என்னென்னா இதை சொல்லணும் அப்படிங்கிறது சில பேர் கேட்பாங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சில இடங்கள் வரும், சேனல்ஸே சொல்லுவாங்க இப்படி போங்க பழனி நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற மைனஸை வச்சே நான் வந்து காமெடி பண்ணணும்னு சொல்லும்போது நிச்சயமாக எனக்கு பாக்யராஜ் சார் தான் சார் ஞாபகம் வராங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து தன்னை தானே ஹீரோவாக காமிச்சிக்கிறத விட தன்னை ஒரு காமெடியனாக காமிச்சிக்கிறத வந்து நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட படம் ஒரு டைரக்ஷன்லேயே பேர் போடுற இடம் பார்த்தீங்கன்னா தன்னை தானே டேமேஜ் பண்ணுற பிளேஸில் தான் வந்துட்டு அவரோட நேமும் போட்டிருப்பாங்க. ரொம்ப கிறிஸ்பான இடத்துல தான் அவரோட நேமே போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னை தானே வந்து காமெடி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு காமெடி பண்ணுறோம், நாமளே வந்து டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே ஆனால் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பாக்யராஜ் சார் படத்தில் பவுனு தான் படம் இருக்கும். அந்த படத்தில் ஊரே திரண்டு அடிக்க வரும். அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ரிட்டையர்டாக வந்திருப்பார். மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அங்கேருந்து பணியிலேருந்து வந்திருப்பார். அவர் டக்குன்னு அந்த தாக்குலைகிட்ட இந்த ஒரே குண்டு வெடித்தா 100 பேர் 200 பேர் சாவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குண்டு எப்படி வெடிக்கும்னு கேட்டில்ல, அதை கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுப்பார். இப்போ என்னென்னா இந்த ஊரை அட்டாக் பண்ண வருது, வேறு யாராக இருந்தாலும் இப்போ பாரதிராஜா படம், மணிரத்னம் சார் படம் எல்லாம் ஒரு ஹீரோவாக ஒரு கம்பு எடுத்து ஒரு அருவாள் எடுத்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவன் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி அடிக்கிட்டே இருப்பான். அடிக்கிற பின்னாடி பார்த்தா யூரின் போயிடும் அப்படி அடிக்கிட்டு இருப்பான். ஊரே அப்படி நின்றுடும் ஸ்டன்னாய். இதை இப்படி சொன்னால் வந்து இதை ரன் பண்ண முடியும். முண்டாசுப்பட்டியில் டக்குன்னு கேமரா எடுப்பான், ஃபோட்டோ எடுத்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த யுத்தி இருக்குங்க இல்லையா, இந்த யுத்தியை வந்து பாக்யராஜ் சார் பயன்படுத்த முடியாது. ஏன் இதை சொல்லணும்னா காமெடிக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. காமெடியும் இருக்கும், அதே நேரத்தில் அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு நினைக்கிறேன், ஒரு கிழவி தான் ஃபைனலாக அது ஊரெல்லாம் தாண்டி ஓடி பெட்டி ஓப்பன் ஆனோடனே அதுலேருந்து பத்திரிகைகள்லாம் இருக்கும் ஏற்கனவே அடித்து, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போர்ஷனை அப்படியே காமெடியாக பண்ணியிருப்பாரு. நீங்கள் அந்த லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கடைசி எண்டே அந்த அவ்வளவு காமெடி இருக்கும். அது ஒரு ஃபைட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஃபைட் இருக்கும், எப்பயுமே வழக்கமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற ஃபைட் மாதிரி. ஆனால் அந்த போர்ஷன் ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருப்பாரு. அது வந்து சாரோடைய பெரிய கலை. நான் அவரோட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நிறைய மேடைகள் பண்ணி. அண்ட் உங்களோட பர்டிகுலர்லி உங்களோட ஜோக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சிரிச்ச ஒரு மனுஷர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஈரோடு மகேஷ் சார் வந்துட்டு உங்களோட ஜோக்குக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபேனுன்னு கூட சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்குள்ள பாண்டை பற்றி சொல்லுங்கள் சார். மகேஷ் வந்து என்னுடைய ஜூனியர், ஆக்சுவலாக 1 வருஷம் ஜூனியரு. நாங்கள் நிறைய போட்டிகளில் கலந்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதல்ல வந்துட்டார். நான் வந்து பேராசிரியர் இருந்தப்போ அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டார். அவர் தான் என்ன இண்டஸ்ட்ரிக்கு வாங்கன்னே சொன்னார். நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லைங்க தலைவரே, அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா பயமாக இருந்தது. அப்போ நான் இப்படி ட்ராவல் பண்ணியிருப்பேன், நான் பட்டிமன்றமும் ப்ளஸ்ஸு வாத்தியார் வேலையும் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தேன். இல்லை வாங்க இதோடைய ஹைக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் தான் என்னை அழைச்சார். அதனால் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆள். இன்னொரு விஷயம், எந்த க்ரியேட்டிவிட்டியே யார் ரசிக்க முடியும்னா தன்னை பற்றி பொறாமைப்படாதான் தான் ரசிக்க முடியும். நீங்கள் சக்குன்னு சொல்லும்போது ஹாஹா அப்படின்னு சிரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து மகேஷ் ரொம்ப நல்லா பண்ணுவார். அது இன்னொரு விஷயம், ஏன் ஜோக்கும் இல்லை. இப்போ நீங்கள் நவீன் சதீஷ் பண்ணதாக இருக்கட்டும், தீனா பண்ணதாக இருக்கட்டும், தீனா சரத் பண்ணதாக இருக்கட்டும், நிஷா பண்ணதாக இருக்கட்டும், இல்லை சசிகலா, அவங்க யார் பண்ணதாக இருந்தாலும் அவர் முதல்ல லீடு எடுத்து அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு. அது வந்து பெரிய கலை. அது ரசிக்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க, எல்லோரும் தன்னை உடைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து உடைச்சி
டக்குன்னு சொல்லுவார், அது பெரிய விஷயம். அண்ட் வந்து பிரியங்கா அவங்கள பற்றி நிச்சயமாக பேசியே ஆகணும். நிறைய மேடைகளில் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவங்களும் வந்து ஒரு அம்மாவாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம் தாங்க. வாழ்க்கையில் ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. பிரியங்காவுடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆக்சுவலாக வந்து யாரையுமே வந்து ஹெசிடேட் பண்ணாமல் கொஞ்சம் அரவணைச்சு போகிற கேரக்டர் தான். அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அண்ணா இப்படி சொல்லிக்கலாண்ணே அப்படின்னு மேடைகளில் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். பேசி கலந்துலாம் நிறைய ஷோஸ் வெளிநாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல இயல்பான லைவ்லியான பொண்ணு தான். அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானே. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அண்ட் நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா இப்போ நிஷாவுக்கும் வாட்டர்மெலனுக்கும் அந்த பிரச்சனை நடந்தப்போ அவங்க கூட இருந்த பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரோஷி அவங்க பேசினாங்க, மாக்காப்பா சார் ஆல்ரெடி பேசிட்டாங்க, புகழும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கிற சில ஆட்கள் வந்துட்டு இன்னும் ஏன் பேசலை, அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களையுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் நீங்கள் ஒன்றா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க பொழுது ஏன் அவர் வந்து அவங்களுக்காக எதுவுமே பேசலை அப்படின்லாம் கேட்டாங்க. எதனால சார் அந்த மாதிரி? இல்லை, நிஷாவே பேச வேணாம் தான் சொன்னாப்புல. அது பெருசாக்க வேணாம்டா, நாங்கள் டெய்லி பேசிப்போம். ஓகே ஓகே. நிஷாவும் நானும் வந்து நான் 10 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ இல்லை, டெய்லி பேசிக்குவோம். அதனால் அவள் அப்படியெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ணவே இல்லை. இல்லை, அதை பெருசாக்க வேண்டாங்கிறது தான். இப்போ போய் சண்டை போட்டுகிட்டே இருந்தா அவர் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கார். இப்போ சாதாரண ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய ஆள்கிட்ட மோதரா கருத்தியல் ரீதியாக பிரச்சனைனா அது சண்டை போடலாம், புரியுங்களா? சும்மா சம்மந்தமே இல்லை. நிஷா இப்போ ஒரு சௌமியா அன்புமணி அவர்களுடைய இதை பாராட்டி போட்டிருந்தாங்க. அதை ஒருத்தர் தேமுதிக திட்டிருக்காரு. சௌமியா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே அவரை கழிவு ஊற்றிருக்காங்க. இப்போ எனக்கு நல்லா தெரியும், பிரேமலதா மேடமே எனக்கு தெரியும், அவங்களே எனக்கு நல்லா தெரியும். எதனால சார் புகழ்ந்து பேசினதுனால? அவங்க வந்து சௌமியா அன்புமணி நல்லா பேசியிருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அதாவது சட்டமன்றத்தில். அவங்க பேசுனது ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு தான் நிஷா சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைகளுடைய பாலியல் துன்புறுத்தல் வந்து இனியும் நம்ம நாட்டில் நடக்கூடாது, அதுக்கு நம்ம சட்டங்கள் கடுமையாக்கணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அது நல்ல விஷயம். அதை அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு விமன் முதல்ல போயிருக்காங்க, அவங்க ஒரு நல்ல கருத்தை வைக்கிறாங்க, அதை வெளியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அதை யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் நீ பணத்தை கொடுத்தா பேசுவியா அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த பக்கமும் தெரியும், அந்த பக்கமும் தெரியும். நம்ம தேவையில்லாமல் இதில் கருத்து சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் சில பேர் தொடர்ந்து ஏற்படுத்துறது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான். சண்டை போடுற இடத்துல தான் போடணும், எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. அண்ட் நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம பேரை டேமேஜ் பண்ணுறதுக்குனே சில விஷயங்கள் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரில் நடந்திருக்கா சார்? இல்லை, பெரும்பாலும் பர்டிகுலராக அந்த மாதிரி ஒன்றும் இது கிடையாது. சில பேர் நம்மளை அவர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்லாம் இல்லை, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அவங்க கேட்குறத பொறுத்தான், நம்மளுடைய உதவிகளை பொறுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கொடுத்த வாக்குறுதிகள் நான் பெரும்பாலும் யார்கிட்ட போயும் நான் உங்களை அப்படி ஆக்கிறேன் இப்படி ஆக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சில பேர் நினைப்பாங்க, நமக்கு வந்து பண்ணலையே, இப்படி பண்ணவில்லையே. அதுதான் தவிர வேறு எதுவும் பர்சனலாக நமக்கு இல்லை. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஆனால் அடுத்த கட்டத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த நகைச்சுவை பயணத்தையே மேற்கொள்ளணுமா, இல்லை பிக் ஸ்க்ரீன் போகணுன்னு ஏதாவது? இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பேன். பெருசாக மாவீரன் பண்ணியிருக்கேன், நம்ம ஹேப்பிராஜ் பண்ணேன். இப்போ ஹேப்பிராஜில் முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா மேலே இருக்கோம் பார்த்துக்குவான்னு ஒரு படம் பண்ணேன், நம்ம ஆரி சாரோட. அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்திருக்கு. இப்போது நான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு சீரியல் த்ரூஅவுட்டாக பண்ணுறேன். அது விஜய் டிவியில் பெருசாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் சில வாய்ப்புகள் வந்திருக்கு, அதுவும் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீன் பண்ணுவேன். அண்ட் வந்து சில இடத்துல பார்க்கும் பொழுது இது வந்து சொல்லி காமிக்கணும்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக சொல்கிறேன். இப்போ பாலா அவர்களாக இருக்கட்டும், புகழ் அவர்களாக இருக்கட்டும், குரேஷ் அவர்கள், இவங்களும் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ புகழ்லாம் நிறைய படம் அவராகவே லீடாக இருந்தே பண்ணுறாங்க. அதை எடுக்கும் பொழுது 22 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒருவேளை நமக்கு இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய இடம் இது இல்லையோ, இன்னும் நம்ம இன்னும் பெருசாக போயிருக்கணுமோ, இல்லை நமக்கு இன்னும் பெருசாக கிடச்சிருக்கணுமோ, அப்படி ஏதாவது? இல்லை, நான் வந்து என்னுடைய பாதை வந்து நான் மேடை தான் பெருசாக கவனம் செலுத்துகிறேன். நான் வந்து சினிமா இப்படி போகணும் நான் வாய்ப்பே கேட்டது இல்லையே, எனக்கு வந்தது தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே.
நான் போய் இறங்கி பண்ணதில்லை. இப்போ பாலாவும் குறைஷி ப்ளஸ் வந்து புகழ் அவங்கெல்லாம் நல்ல ரீச் ஆகியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை. அவங்க நல்லா பண்ணுறாங்க. நான் இந்த பக்கம் இந்த பாதையிலையும் நான் ரொம்ப காலம் இருந்துட்டேன். மேடைகள்லேயே ரொம்ப காலம் இருந்துட்டேன். போதுங்கிற ஒரு மனநிலையோடு இருந்துட்டேன். ஸோ ஒரு 20-30 நாடுகளுக்கு போனோம், அப்படியே போதும் அப்படிங்கிறது இருந்துட்டேன். சரி, நமக்கு வாய்ப்பு வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அது காரணம். சரி, இப்போ வரும்போது நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம், எது எங்கே சூழாலும் தெரியாது. இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய கவலை இருக்கும். இது நம்ம அப்படி ஆக முடியலையே, இப்படி போக முடியேன்னு. அது பாலாட்ட கேட்டால் வண்டியாக சொல்லுவாங்க. அவர் பெரிய ரீச்சை மட்டும் எல்லோரும் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இப்போ நீங்கள் தீனாலாம் ஒரு பெரிய படம் பண்ணாப்புல, அது ரிலீஸே ஆகலை. அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன், அதுவும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு பெரிய பண்டில் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும்போது தான் வருவாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது வரைக்கும் முயற்சி தான். சார், ஒட்டுமொத்தமாக எத்தனை கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கீங்க சார்? நான் 30 கண்ட்ரி போயிருக்கேன். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம ஈவெண்ட்ஸ் அப்படி தான். ஈவெண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம வந்து ஜோக் பண்ணுறது மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். எல்லாருமே நம்ம தமிழ் மக்கள் அப்படி, அதனால் பார்த்துக்கலாம். பட் இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க அதெல்லாம்? தமிழ் மக்கள் தானே, அவங்களும் தமிழ் மக்கள் தானே. அவங்க நம்மளை தெரிஞ்சு தானே கூப்பிட்றாங்க. அதனால் நம்மளை அதெல்லாம் ஒன்றும் இங்கே இருக்கிற அதே வரவேற்பு உங்களுக்கு அங்கேயும் நிறைய இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா நாங்கள் தமிழ் பேசுவோம்ல. அதில் என்ன விஷயம்னா, நான் பேராசிரியர், நான் வெறும் ஜோக் மட்டும் பேச மாட்டேன், அதை கண்டென்ட்டோடு பேசுவேன். அதனால் நிறைய பேர் ரசிப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. நம்மளை விட நம்ம நாட்டு மக்கள் மாதிரியே அவங்களும் ரசிப்பாங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக சார். அண்ட் தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக பண்ணணும், நிறைய மூவிஸ் பண்ணணும். ஸோ அது எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூம்மா. நன்றி வணக்கம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.